மறந்தே போயிட்டேன் பாருங்களே. ஆமா, கொண்டாங்க. மா, அதை வாங்கி கொடுப்பா. இந்தாங்க, அமௌண்ட் ஜிபே பண்ணிடுறேன்ப்பா. ஓகே மேம். பார்சல் சொல்றேன், நோட் பண்ணிக்கோங்க. 3 மட்டன் பிரியாணி, அப்புறம் ஒரு சிக்கன் பிரியாணி, அப்புறம் அப்புறம் தந்தூரி இருக்கு, பார்பிக்யூ இருக்கு, அப்புறம் 65 சொல்லிருக்கீங்க. அவ்வளவுதான் மேம். அவ்வளவுதானே மேம்? மட்டன் சுக்கா. ஆமா, லிமிட்டா தான் ஆர்டர் போட்டோம். கரெக்ட் தான்ப்பா நீ சொல்றது. ஓகே மேம். ஓகே மேம், நான் வரேன். சரி தம்பி, கிளம்புங்க. நந்தினி, எந்தம்மா எப்போ ஆர்டர் போட்ட பிரியாணி? மா, என் பொண்ணு சொல்லிட்டே இருந்தா பிரியாணி சாப்பிடணும் போல இருக்குமா காலையில். சரின்னு சொல்லி தான் உடனே ஆர்டர் போட்டேன். பொண்ணு கேட்டால, அவ கேட்டு நம்ம ஆர்டர் போடாமல் இருக்க முடியுமா என்ன? அதாம்மா உடனே ஆர்டர் போட்டாச்சு. அவள் வந்து சாப்பிட்டுக்கிருவா. மா, 3 மட்டன் பிரியாணி எங்களுக்கு, சிக்கன் பிரியாணி ஒன்று இருக்குது, அது உங்களுக்குமா. ஏண்டி, அப்பாவுக்கு மட்டன் பிரியாணி தானே ரொம்ப பிடிக்கும். சிக்கன் பிரியாணி பண்ணியிருக்கா, ஆர்டர் பண்ணியிருக்கா. மா, சிக்கன் பிரியாணி சாப்பிடுங்க. மட்டன் பிரியாணி ரேட் என்ன தெரியுமா? ஏன் சிக்கன் பிரியாணி சாப்பிடக்கூடாதா என்ன? இங்கே பாரு பொண்ணு, நான் வந்து உனக்கு வந்து ஒரு பொண்ணு தான், பையன் கிடையாது. பையன் தான் உன்னை முழுக்க முழுக்க பார்த்துக்கணும். நான் வந்து ஒரு பொண்ணு, உன் பொண்ணு தான், சரியா? ஏதோ இவ்வளோவாது நம்ம பொண்ணு பண்ணுறாளே அப்படின்னு நினச்சிக்கோ. சில பேர் இந்த பிரியாணி கூட வாங்கி தர மாட்டாங்கம்மா, யோசிச்சுக்கோ. அதாவது பண்ணுறாளேன்னு நினச்சி சந்தோஷப்படு, சரியா? என்ன நந்தினி, அப்பாவுக்கு பிடிக்கிறத வாங்கி தரதுக்கு கூட நீ கணக்கு பார்க்குற. ஏண்டி? மா, நீங்கள் 2 பேரும் சிக்கன் பிரியாணி சாப்பிட்டுக்கோங்கம்மா, அதுக்கு அதான் சேர்த்து வாங்கினேன். பிடிக்கிறதுனா என்ன பண்ண சொல்கிற? என் பிள்ளைங்களுக்கு எனக்கு மட்டும்தாம்மா மட்டன் பிரியாணி வாங்கினேன். சரி, இன்னைக்கு ஒரு அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. வாங்கியாச்சு, என்ன பண்ணுறது, நெக்ஸ்ட் டைம் வேணால் பார்த்துக்கலாம். நந்தினி, அதில் ஒரு பார்சல் தரியா? பிள்ளைகள்கிட்ட கொண்டு போய் கொடுத்துட்டு வரேன். பிள்ளைங்க சாப்பிட்டுச்சுகளோ என்னமோ தெரியலம்மா, பாவம் தானே. அதில் ஒரு பார்சல் கூட பிள்ளைங்கள்ட்ட கொடுத்தா சாப்பிட்டுக்குவாங்கம்மா. கூடேம்மா. அம்மா, வீட்டில் இப்போ என்ன நம்ம எல்லாரும் மட்டன் பிரியாணி சாப்பிட போகிறோம். மார்னிங் சமைச்சது எப்படி இருக்கும், இல்லைன்னா சமையல்காரம்மா சமைச்சிருச்சா என்னன்னு தெரியலையே மதியம். அதை கொண்டு போய் கொடுத்துட்டு வாங்க. எப்படியும் இன்னைக்கு புளிக்குழம்பு வச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். அதை கொண்டே கொடுத்துட்டு வா, சாப்பிடட்டும். பிரியாணிலாம் தர முடியாது, நான் நமக்கு தான் ஆர்டர் போட்டிருக்கேன். நந்தினி, அவளுக்கு வேணாம்மா, ஒரு பார்சல் கொடுத்தீங்கன்னா அவள் பிள்ளை 2 பேரும் சாப்பிட்டுக்கிறீங்கல்ல. அவளுக்கு வேணா வீட்டில் இருக்க சாப்பாடை கொண்டு போய் கொடுத்தா அவள் சாப்பிட்டுட்டு போறா. பிள்ளைகளுக்காக தானேம்மா, குடுவே. மா, ஓவரா பண்ணாத. அவ பண்ணதெல்லாம் மறந்துட்டு பேசிட்டு இருக்கியா நீ? சுசீலா மாதிரி எப்பா, அதெல்லாம் நான் நினைச்சே பார்க்க முடியல. உன்னை கொஞ்சம் நெஞ்ச பாடப்படுத்தினா நீ வேணா ஈஸியா மறந்துட்டு இருக்க. நான்லாம் அப்படிலாம் மறக்க முடியாது. அவளுக்கு தான் பிரியாணி வாங்கி தரணுமா? பிரியாணி அவளை தின்னா திங்கறன்னா பிள்ளைய பாவம் தான், இல்லைன்னு நான் சொல்லலாம். இருந்தாலும் வீட்டில் இருக்கிறத கொடு, நாளைக்கு வந்து ஜாமான் வாங்கி சமைச்சுக்க சொல்லிக்கிடுவோம். இன்னைக்கு மட்டும் வீட்டில் இருக்கிறத கொடுத்துட்டு இதை நம்ம சாப்பிட்டுக்குருவோம். நாமா, என்ன பார்க்குற? திருப்பி கொடுக்கணும்லாம் திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்காத. அப்புறம் உனக்கு எனக்கு தேவையில்லாத சண்டை தான் வரும். இல்லடி, பிள்ளைக எங்களை பக்கத்தில் இருக்குதுங்க. இதுவே தூரமாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம விட்டுட்டு கூட நம்ம சாப்பிட்டுக்கறலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பக்கத்தில் இருக்க பிள்ளைங்களை விட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி மனசு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குமா. ஏன்னா பாவம் இல்லையா, என்னதான் இருந்தாலும் நம்ம அண்ணன் பிள்ளையா, அதனால தான் கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இருக்குது. சரி வீடு. அப்புறம் உனக்கு எனக்கும் சண்டைங்கும்போது நான் என்ன பண்ணுறது, ஒன்றும் சொல்லறதுக்கு இல்லை. சரிம்மா, இங்கே பாருங்க, என்ன பெற்ற பாவத்துக்காக உங்கள் 2 பேர்த்தையும் நான் பார்த்துக்கிறேன், உங்கள் 2 பேர்த்துக்கு நான் செய்கிறேன் வைக்கிறேன். அவளுக்கெல்லாம் செய்யணும்னு அவசியமே கிடையாது, சரியாம்மா? ஒரு நாளைக்காவது நமக்கு சமைச்சு போட்டிருக்காளா? ஒரு நாளைக்காவது வாங்கன்னு உட்கார வச்சு விருந்து வச்சிருக்காளா? சாப்பாடு போட்டிருக்காளா? ஒரு நாளைக்கு அங்கே தங்க விட்டுருக்காளா? முதல்ல இவ்வளோ பண்ண அவளை எனக்கு பண்ண சொல்றியா? பிரியாணி கொண்டு கொடுக்கணுமோ? அதெல்லாம் முடியாது. பேசாம இரு, வயிற்றுச்சில கிளப்பாம. சரிடி சரிடி, வேணாம், கொடுக்க வேணாம், போதுமா? வீட்டில் இருக்க சாப்பாடையாவது எடுத்து கொடு, பிள்ளைகள்கிட்ட கொண்டு போய் கொடுக்குறேன். பாவம் பசியோடு இருக்குங்கள்ல, அதுக்காக தான் யோசிக்கிற மாதிரி இருக்கு. வீட்டில் இருக்க சாப்பாடாவது எடுத்து கொடுமா, பிள்ளைகள்கிட்ட கொடுத்துட்டு வரேன். அதை வேணா பண்ணு, அதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன். வீட்டில் இருக்க சாப்பாடு எடுத்துக்கூட நாளையிலேருந்து சமையல் பண்ணி சாப்பிட்டுக்கிறட்டும், ஜாமான் வாங்கி தருவோன்னு. ஆமாம். அப்புறம் வெளியில் மழை பெஞ்சிட்டு இருக்குல்ல, மழை நின்ன உடனே கொஞ்சங்க தண்ணி நிற்கிதான்னு பார்த்து அங்கே கூட்டி விடணும். ஏதாவது தூசி குப்பை இருந்தால் எல்லாத்தையும் பண்ணி விடணும்னு சொல்லிட்டு வா. வேற வேலை சும்மாவே உட்காந்துட்டு இருப்பாங்களோ மேடத்துக்கு. சரிடி, சொல்லிடுறேன். மழையிலெல்லாம் பண்ண மாட்டா, அப்புறம் பண்ணுவா. என்ன உடனே தான் பார்க்க சொல்லு. என்ன பிரியா,
இல்ல ஒன்றும் இல்லை சுந்தரி, பாப்பா அழுதுட்டு என்னமோ வந்தா, தலையில தட்டி விட்டியாம்ல, அத்தை சும்மா தாண்டா தட்டியிருப்பாக அப்படின்னு நான் பாப்பாட்ட சொல்லிட்டேன். அதான் இன்னும் அழுகே விட மாட்றா சுந்தரி. என்ன பண்ணிட்ட அப்படி தட்டையில இன்னும் அழுதுட்டு இருக்கா பாரேன். ஏய் அம்மோ, என்ன மாவு ஃபுல்லா கொட்டிட்ட பிரியா? கோவம் வருமா வராதா? அப்போ சரி, நான் அடிச்சது நீ தப்பா நினைக்கிறியா பிரியா? சும்மா தலையில அப்படி தட்டினேன் பிரியா, அவ்வளோதான். அப்படிலாம் ஒன்றும் வேணும்லாம் நான் அடிக்கலை பார்த்துக்கோ. ஒரு மாவை கொண்டு போய் பத்திரமா வைப்பாப்பானா வைக்கக்கூடாதா? இப்படியா கீழே கொட்டி விடுறது? அதனால தான் தலையில் லைட்டாக தட்டினேன், ரொம்பலாம் இல்லை சரியா? அம்மு, அத்தை என்ன அப்படின்னு வேகமாக அவன் தலையில் தட்டிட்டேன். ஏன் பிரியா, உன் பொண்ணை நான் திட்டுறதுக்கும் அடிக்கிற தப்பு தான், லேசாக அடிச்சேன். திட்டுறதுக்கும் அடிக்கிறதுக்கும் பேசுறதுக்கும் கொஞ்சுறதுக்கும் உரிமை இல்லையா பிரியா? சொல்லு. அப்போ யாரோ மாதிரி தானே நினைக்கிறேன் என்ன? அப்போ நான் யாரோவா பிரியா? நீ சொல்கிறத பார்த்தா எனக்கு அப்படி தான் தோணுது பிரியா. யாரோ எவரோ மாதிரி தான் நினச்சிட்டு இருக்க இல்லை? சாரி பிரியா, இனிமே அம்முவை நான் அடிக்கவும் செய்ய மாட்டேன், திட்டவும் செய்ய மாட்டேன், போதுமா? அம்மு சாரிடா, அத்தை இனிமே உன்னை எதுவும் சொல்ல மாட்டேன். ஏய் சுந்தரி, ஏன் இப்படி பேசுகிற? நான் என்னைக்காவது அப்படி இவனை நினச்சிருக்கேனா, திட்டியிருக்கேனா, பேசியிருக்கேனா? இப்படியா சொல்லுவ? நான் பெருசாகவே எடுத்துக்கல, அவள் வந்து சொன்னா. ஆனால் இன்னமும் அழுகையை நிறுத்தவே இல்லை. அதான் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சு, ஏன்டா அழுகை நிறுத்தாமல் இன்னொரு காலை அப்படின்ட்டு. அதான் நீ கரெக்டாக வந்த, உன்கிட்ட சொன்னேன், அவ்வளோதான். இதை போய் நீ என்னமோ பெருசாக சொல்லிட்டு இருக்க. சுந்தரி வீடு இல்லை, இருந்தாலும் நான் அடிச்சிருக்கக்கூடாது. என்னோட குழந்தைய இருந்தால் அடிக்கவோ திட்டவோ உரிமை இருக்குது. 1000 தான் இருந்தாலும் அடுத்தவங்க குழந்த, நான் அப்படி பண்ணியிருக்கக்கூடாது. சாரி பிரியா, இனி இப்படி பண்ண மாட்டேன். அம்மா சாரிடா, நான் அத்தை இனிமேல் செய்ய மாட்டேன். யார் சொன்னது? அடிக்கவோ திட்டவோ எல்லா உரிமையும் உனக்கு இருக்குது சுந்தரி. நீ என்ன வேணாலும் என் பிள்ளையே பண்ணலாம். என் பிள்ளை உன் பிள்ளை மாதிரி தான், சரியா? அடித்ததுக்காக அப்புறம் இவ்வளோ பேசுகிற? ரொம்ப தான் பண்ணுற பிரியா நீ, உன் பொண்ணு சொல்லுதுன்னு. சரி சரி வீடு. ஏய் தப்பா எடுத்துக்காத சுந்தரி, தப்பா எடுத்துக்காத. என்னடா பிரியா அப்படி கேட்டுட்டாலே, நமக்கு உரிமை இல்லையா அப்படின்னு எதுவும் தப்பா எடுத்துக்காத சுந்தரி. தெரியாம கேட்டுட்டேன் சரியா? நான் இனி இந்த மாதிரி கேட்க மாட்டேன். என் பிள்ளை அடிக்கவோ திட்டவோ எல்லா உரிமையும் உனக்கு இருக்கு சுந்தரி. அதனால நான் இனிமே கேட்க மாட்டேன் சுந்தரி, எதுவும் தப்பா எடுத்துக்காத. சாரி, ஏதாவது தப்பா கேட்டிருந்தா மன்னிச்சுக்கோமா, தெரியாம கேட்டேன் சரியா? நான் அப்படி இருந்து கேட்டிருக்க கூடாது. நீ வந்து என்னன்னு கேட்டியா? இல்லை வேற ரொம்ப நேரம் அழுதுகிட்டே இருந்தாளா, அதனால தான் கேட்குற மாதிரி வந்துருச்சுமா. இல்லைன்னா நான் கேட்டிருக்க கூட மாட்டேன். சரி, இனிமேல் நான் கேட்க மாட்டேம்மா சரியா? தப்பாதே எடுத்துக்காத. ஏய் அத்தைக்கிட்ட சாரி சொல்லாமோ? சொல்லுடி, அத்தைக்கிட்ட சாரி சொல்லுன்னு அம்மா சொல்லிட்டு இருக்கல, சாரி கேட்க மாட்டியா? அத்தைக்கிட்ட சாரி சொல்லு. ஓகேடா, அத்தை என்ன உன்கிட்ட சாரி கேட்கணும். நான் தருணபடி ஒன்று அடிக்க மாட்டேன், சாரிடா. ஏமா சுபி, சோபி வாங்க அத்தை. வரேன். சோபி இந்தா இதை புடி. அப்பத்தா அது என்னது? புடிமா. அப்பத்தா என்னன்னு சொல்கிறேன். ஏன் புடினா வாங்க மாட்டியா? அப்பத்தா புடிங்கிறல்ல, வாங்கிக்கோமா. அப்பத்தா என்னன்னு சொல்கிறேன், வாங்கிக்கோ முதல்ல. இந்தா இது பிரித்து என்னன்னு பாரு. இல்லை அப்பத்தா, முதல்ல அது என்னன்னு சொல்லுங்க, அப்புறம் நான் வாங்குறேன். ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? ஏன் சுசிலா அழுகிற? உன் பிள்ளை என் சின்னவ அழுகிறா. சுபி ஏமா அழுகிற? சோபி இதை முதல்ல வாங்கி என்னன்னு பாரு, அப்பதான் அப்புறம் சொல்றேன். கொடுங்க. என்னது பிரியாணியா? ஹை ஏக்கா, இங்க குடு சோபிக்கா. அப்பதா தேங்க்ஸ் அப்பதா. இவ்வளோ நேரம் அம்மா கிட்ட பசிக்குதுமா பசிக்குதுமான்னு சொல்லி சொல்லி நான் அம்மா சோபியக்கா எல்லாரும் அழுதுட்டு இருந்தோம் அப்பதா. தேங்க்ஸ், தேங்க்ஸ் டு காட், தேங்க்ஸ் டு அப்பத்தா. சூப்பர், பிரியாணி கொடுத்துருக்கீங்க. சோபியக்கா கொடு, சாப்பிடுவோம். குடுன்னு சொல்றேன், கொடுக்க மாட்டேங்கிற. குடு சோபியக்கா. ஏய் அறிவுள்ள, வேணாம் நமக்கு பிரியாணி. எதுக்கு? அவங்க கிட்டே கொடுத்துருவோம். வேணாண்டி குறி. எதுக்கு சோபி வேணான்ற? சாப்பிடு. அத்தை தான் வாங்கிட்டு வந்தா, அதான் உங்களுக்கு கொண்டு வந்து கொடுத்தேன். இந்தா சாப்பிடுங்க. கொடுக்க கூடாது அப்பத்தா கிட்ட திருப்பி. சுபி ஆசைப்படுதா பாரு. சுபி சாப்பிட்றா தங்கம் நீனு. சோபியக்கா தான் உங்கள்கிட்ட கொடுக்கறதுல இருக்கா. ஏன் சோபியக்கா அப்படி பண்ற? பிரியாணி சாப்பிட்டு நம்ம எத்தனை நாளாச்சு? முன்னாடிலாம் 3 days ஒன்லி பிரியாணி சாப்பிட்டுட்டே இருப்போம் அப்பத்தா. இப்போ பழைய சோறுக்கு
கூட வலி இல்லாம உட்காந்துருக்கோம். அம்மா சொல்லுவாங்க, இப்ப பழைய சோறுக்கு கூட வலி இல்லடி, சோறெல்லாம் வடிச்சு வடிச்சு கீழே கொட்டிட்டு இருப்போம், இப்ப சோத்துக்கு கூட வலி இல்லாம உட்காந்துருக்கோம். இப்பதான் அம்மா சொல்லி அழுது முடிச்சாங்க. கரெக்டா நீங்க கொண்டு வந்து தரீங்க. உங்க அப்பா உங்களை அப்படி இப்படின்னு வச்சிருந்துட்டு இப்படி நடு ரோட்ல விட்டுட்டு போயிட்டான். அதை நினைக்க நினைக்க தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பிள்ளைகளே, உங்களை நினைச்சதாம்ல எங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருக்கு. உங்க தாத்தாவுக்கு இந்த விஷயம் தெரியாது. தெரிஞ்சிச்சுன்னா அவரு உசிரியே போயிடும் அவருக்கு. சாப்பிடுங்க, முதல்ல சாப்பிடுங்க. அங்கே சாப்பாடு வடிச்சது இருக்கும், அதை எடுத்துட்டு வந்து தரேன். பத்தும் பத்தாததுக்கு அதையும் சாப்பிட்டுக்கோங்கம்மா, சரியா? சுசீலா, பிள்ளைகளுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பிரித்து கூடு, சாப்பிடட்டும். சரிங்கத்த. பிள்ளைகளை சமாதானப்படுத்த முடியாமல் இருந்தேன் இவ்வளோ நேரம். பசிக்குது பசிக்குதுன்னு ஒரே அழுக. என்ன பண்ணுறதுனே தெரியாமல் முழிச்சுக்கிட்டு இருந்தேன். எப்பட்றா இதுகளுக்கு சாப்பாடு கொடுக்க போகிறோம், அழுகுதுகளே அப்படின்னு என் பிள்ளைய சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அம்மா எனக்கு வேண்டாம்மான்னு சொல்லிருச்சுங்க. அதை நினச்சி தான் கவலையாக இருந்துச்சு. பிள்ளைய கூட நம்ம சூழ்நிலையை புரிஞ்சுட்டு வேணாங்குதுகளேன்னு நல்ல நேரத்தில் கொண்டு வந்து கொடுத்தீங்க அத்தை. சுபி, சாப்பிடு. ஏன் பார்த்துட்டே இருக்க? அக்காவுக்கும் கொடுமா, அக்காவும் பாவம் இல்லையா? சுசீலா, பிள்ளைங்களுக்கு கொடு. உனக்கு நான் சாப்பாடு வீட்டில் இருக்கு, எடுத்துகிட்டு வந்து தரேன், சரியாம்மா? பிள்ளைகளுக்கு பிரித்து கொடு சுசீலா. இல்லை அத்தை, எனக்கு எதுவும் வேணாம். என் பிள்ளைகளுக்கு நீங்கள் கொண்டு வந்ததே பெரிய விஷயம் அத்தை. எனக்கு நீங்கள் எதுவும் கொண்டுட்டு வர வேணாம், எடுத்துகிட்டு வர வேணாம் அத்தை. நான் பசி தாங்கிக்கிடுவேன், பரவாயில்ல. பிள்ளையை சாப்பிட்டாவே எனக்கு போதும், பசி ஆறின மாதிரி தான். எனக்காக நீங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு எடுத்துகிட்டு வர வேணாம். ஏதோ இது கொண்டு வந்து கொடுத்தீங்களே, போதும் அத்தை, போதும், பரவாயில்ல, போதும். இருமா, எடுத்துகிட்டு வரேன். சுபி, சோபி, சாப்பிடுங்க. ஏன் சோபிக்கா அப்படி பண்ணுற? கொடுக்குறாங்க, வாங்காதங்கிற. நமக்கே பிரியாணி கிடைச்சதே பெரிய விஷயம், இதில் வேற நீ வாங்காதன்ட்டு இருக்க. போ அங்கிட்டு, உன் மேலே சண்டை.